السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இஷாவுடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த சூறாவை 100 தடவைகள் ஓதினால் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய அனைத்து நோக்கங்களையும் மிகவும் வேகமாக அல்லாஹ் பூர்த்தி செய்து தருவான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு சூறாவை தான் நாம் இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த சூறாவுக்கு சிறப்புகள் ஏராளம் இருக்கின்றது. மின்னலை விட மிக வேகமாக நோக்கங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு வழிமுறை என்றும் இதற்கு ஒரு சிறப்பு இருக்கின்றது. இஷாவுடைய தொழுகையை தொழுதுவிட்டு அதே இடத்தில் அமர்ந்தவர்களாக சூரத்துல் பக்ராவினுடைய கடைசி 2 வசனங்கள், ஆமனர் ரசூலு என்று ஆரம்பிக்கக்கூடிய அந்த கடைசி 2 வசனங்களையும் நாம் 100 தடவைகள் ஓத வேண்டும். அதற்கு முன்னாலும் அதனை ஓதி முடித்த பிறகும் நாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் கூற வேண்டும். 11 தடவைகள் ஸலவாத் கூற வேண்டும். முதலாவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது 11 தடவை ஸலவாத் கூறியதன் பின்னால் 100 தடவைகள் இந்த வசனங்களை ஓத வேண்டும். அதன் பின்னால் மீண்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் ஸலவாத் கூற வேண்டும். இவ்வாறு எண்ணிக்கை அடிப்படைகளில் இல்லை, நாம் தொடர்ச்சியாக எத்தனை நாட்கள் என்று கூறவில்லை, நாம் தொடர்ச்சியாக நம்முடைய நோக்கங்கள் நிறைவேறும் வரை இவ்வாறு நாம் செய்து வந்தால் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய நோக்கங்களை மிகவும் வேகமாக நிறைவேற்றி தருவான். மிகவும் சிறந்த ஒரு வழிமுறையாக இந்த வழிமுறை இருந்து கொண்டிருக்கின்றது. ஏனென்றால் இந்த கடைசி 2 வசனங்களுக்கும் ஏராளமான சிறப்புகள் இருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, இந்த 2 வசனங்களையும் ஓதி நம்முடைய நோக்கங்களை நாம் அல்லாஹ்விடத்திலே கூறுவோம். நிச்சயமாக அல்லாஹ் அதனை பூர்த்தி செய்து தருவார்.